அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவரிடமே சென்று கேட்க. வனவாசத்திற்கான அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் நாட்டிலிருந்து, வீட்டிலிருந்து, சுக துக்கங்களில் இருந்து அவர்களை முழுமையாக அவர்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதை நான் எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன். அவர் மனமாகாதவராகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். 14 வருடங்களுக்கு அவருக்கு குழந்தையே இல்லை. நாங்களும் அதைத்தான் நினைத்தோம். சந்தேகத்தை போக்கியதற்கு மிக்க நன்றி ஐயா. நில்லுங்கள். வார்த்தைகளை வாரி இறைத்து விட்டீர்கள். நீங்கள் கூறுவதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். தாம் யதார்த்த வாழ்க்கைக்கு வாருங்கள். நம்பிக்கை என்பது வெறும் கற்பனைதான். வாழ்க்கைக்கு ஆதாரம் தேவை. நம்பிக்கை எனும் திரையை உண்மை எனும் புயல் விளக்கிவிட்டதா? வனவாசத்தில் இருந்து திரும்பி வந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? ஒருவர் கூறுகிறார், மற்றவர் ஒப்புக்கொள்கிறார். இவர்களை என்னவென்று சொல்வது? அற்புதமானவன், நீ நம்முடைய சேனைகளை மிகவும் உற்சாகத்தோடு வைத்திருக்கிறாய். இத்தனை நாளும் உட்கார்ந்தே உடலில் சோம்பேறித்தனம் ஏறிவிட்டது. மகிழ்ச்சி அடையாதே. இந்த போரில் வானர சேனைகள் கலந்து கொள்ள முடியாது. இதை நான் கூறவில்லை, ராமனே கூறிவிட்டார். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் மகாராஜா. நான் இருக்கும் வரையில் வானர சேனை இல்லை என்ற கவலையே பிரபுவிற்கு இருக்காது. பிரபு ராமரின் பக்தரான அனுமன் இல்லையே. மன்னர் ராமன் சேனைகளோடு மேற்கு நோக்கி செல்ல போகிறாராம். அந்த அசுரன் பாசக்கர்ணனோடு போரிடுவதற்கு. நானும் கேள்விப்பட்டேன். அந்த பாசக்கர்ணன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கேள்விப்பட்டேன். அப்படியா? ராமன் பாசக்கர்ணனை எதிர்க்க வருகிறானா? பரதனும் சத்துருக்கனுமே செய்யலாமே. அப்படி இருக்க ராமனே ஏன் செல்கிறான்? சீதை கர்ப்பமாக இருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எதற்கு இது போன்ற முட்டாள்தனத்தை செய்கிறான்? வெற்றி உனதே. வெற்றியோடு வா லட்சுமணா. வெற்றியோடு வா ராமா. நீ கூடிய விரைவில் அரண்மனைக்கு வந்துவிட வேண்டும். சீதையின் 3வது மாத வலைப்பூட்டல் விழாவிற்கு அவசியம் இருந்தாக வேண்டும். வந்து விடுவேன் அம்மா. அயோத்தியின் அன்பான வீரர்களே, உங்களை கடமை அழைக்கிறது. நம்மை சுற்றியுள்ள இடத்தில் தீப்பிடித்தால் எனக்கு எதுவும் ஆகவில்லையே என்று இருந்துவிட மாட்டார்கள். தீயை அணைக்க உட்படுவார்கள். காரணம், தீயின் குணம் எவ்வளவு வேகமாக பரவும் என்று தெரியும் அவர்களுக்கு. நண்பரே, மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். உங்களையாவது அழைத்து செல்லலாமே. இங்குள்ள நிலை அப்படி. உங்களை என்னால் அழைத்து செல்ல முடியாது. உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துவிட்டு தான் செல்கிறேன். அயோத்தியை பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் புறப்படுவதற்கு சில மணி நேரத்திற்குள் நான் போர்க்களத்தில் இருந்து வந்து விடுவேன். என்னவாயிற்று அண்ணா? வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்து விட்டேனா? எந்த ராஜ்யத்தில் பாலகர்கள் கையில் நூலுக்கு பதில் ஆயுதம் உள்ளது, அங்கு அசுர குணம் வாழ்ந்து கொண்டிருக்கும். புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் போர்க்களத்திற்கு செல்லக்கூடாது. நான் பாலகனும் இல்லை, வயோதிகனும் இல்லை, திருமணமானவனும் இல்லை. நான் போர்க்களம் போகுவது தவறாகாதல்லவா? நீ அயோத்தியின் வீரனே கிடையாது. சொல்லணுமா? பிரபு பிரபு பிரபு
நான் அயோத்தியின் வீரன் அல்ல. அதனால்தான் என்னை விட்டு செல்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தம்பி லட்சுமணனை மட்டும் எப்படி உங்களோடு அழைத்துச் செல்வீர்கள்? ஏனெனில் லட்சுமணன் அயோத்தியின் இளவரசன் அனுமான். வானர வீரர்கள் என்னுடைய விருந்தாளிகள். தம்பி லட்சுமணன் அரச பொறுப்பில் இருக்கிறார் என்பதால் அவரை அழைத்துச் செல்கிறீர்கள். ஆனால் பிறந்ததிலிருந்தே நான் தங்களின் பக்தனாயிற்றே பிரபு. என் நிலை என்னவாவது? பிரபு, ரகுவம்சத்தினர் வாக்கினை மீறமாட்டார்கள், மறுக்கவும் மாட்டார்கள். என்றும் தங்கள் சேவையில் இருப்பேன் என்று வாக்களித்துவிட்டு அதை தாங்களே எப்படி மீறலாம் பிரபு? நீயும் என் பிரியமான சகோதரர்களில் ஒருவன் என்று என்னை வாரி அடைத்துக் கொண்டீர்கள். விருந்தாளி என்று விளக்குகிறீர்களே. சரி பிரபு, தாங்கள் ராஜா, தங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் பிரபு, எனக்கு ஒரே ஒரு பொறுப்பு தானே, என் பிரபுவிற்கு சேவை செய்வதுதானே. என்னால் அதிலிருந்து விலக முடியாது. தங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தாங்கள் என்னையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் பிரபு. பிரபு, வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். சம்மதித்து விடுங்கள் பிரபு, சம்மதித்து விடுங்கள். அனுமான், எழுந்திரு. நீ வென்று விட்டாய் அனுமான். நான் தோற்றுவிட்டேன். போருக்கு என்னோடு வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ போரிலே ஆயுதம் எண்ணக்கூடாது. ஆனால் யுத்தத்தின் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நீ ஆயுதங்களை உபயோகிக்க கூடாது. ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு, ஏற்றுக்கொள்கிறேன். வா அனுமான். தொடக்கத்தில் நானே சந்தேகப்பட்டேன். அவனே போருக்கு செல்கிறான். முதல் படை வலது பக்கம், இரு குழுக்களாக பிரிந்து செல்லுங்கள். சாரதி, நிறுத்து. வணங்குகிறேன் முனிவரே. தங்கள் தரிசனம் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதை பார்க்கும் பொழுது ஏதோ அறிகுறி தோற்றுகிறது. வரவிருக்கும் துயரத்திற்கான தீர்வை உன்னிடம் கூற வந்தேன். இந்த போருக்கு யார் வேண்டுமானாலும் தலைமை தாங்கலாம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் அயோத்தியை விட்டு செல்கிறீர்கள்? அதுவும் என்னுடைய மிகப்பெரிய எதிரி நகரத்திற்குள் வந்துவிட்டான். அயோத்தியில் சூழ்ச்சியை உண்டாக்க எண்ணுகிறான். அதனால் அயோத்தியை காப்பாற்ற நான் இருக்க வேண்டும். அப்படித்தானே? எதிரியும் இப்படித்தான் யோசித்திருப்பான் முனிவரே. அவனுடைய எண்ணத்தை திசை திருப்பவே நான் வெளியில் வந்தேன். அவனுடைய பகை என்னோடு, கோபம் என்னோடு. பாசகர்ணனுடன் போர் புரிய போகிறேன். பாசகர்ணனோடு போரை நடத்தவிருந்தாலும் பாசகர்ணனும் சங்கார்த்தவனும் எனக்கு கருவிகள் தான். 1000 முக ராவணனை வழியில் வர வைக்கத்தான் இவ்வாறு செய்கிறேன். உங்கள் வீரத்தின் மீது சந்தேகம் இல்லை ராமா. என் பயம் உங்களுடைய உண்மையான எதிரி அந்த 1000 முக ராவணன். ஒரே பொய்யை ஒருவன் தொடர்ந்து சொன்னால் நாட்டில் உள்ளவர்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அவன் நினைத்தால் உங்களுடைய சேனையை உங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கவும் முடியும். தெரிந்துதான் 1000 முக ராவணனை அயோத்தியை விட்டு அழைத்து வரப்போகிறேன். எவராலும் கலக்க முடியாது. ஆனால் இதில் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னுடைய மக்களின் நலனுக்காக ராமன் மரணத்தையும் ஏற்பான்.